உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை மிகைப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் இப்போ உங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்களில் எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சினிமாவில் கொண்டு வந்திருக்கணும், காமிச்சிருக்கணும். அதே நேரத்தில் ஏன் பண்ணையார் குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வேற மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. நிஜத்தில் அப்படியா? அப்படி இல்லையே. பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே மோதல்கள் இருந்திருக்கு, பகைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஏன் நீங்கள் திரையில் காமிக்கலை? அப்போ உங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் நல்லவங்க மாதிரி நீங்கள் காமிச்சுக்கிடணும். மற்ற சாதிக்காரங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய கதைக்களத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய, ஏன்னா சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தங்க எழுத்து வடிவில் எழுதுறதோ யாரோ ஒருத்தங்க கூடி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது. இந்த சினிமாங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அந்த கதையில் சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரி தான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமா துறை மூலமாக எடுக்கக்கூடிய உங்களால் தவறாக புனையப்படக்கூடியது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன். அப்போ தேவேந்திர குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கா? அப்போ இது இந்த ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேற மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அப்போ உங்கள் திரைக்கதைகளை தேவையில்லாமல் உங்களோட சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும், நீங்கள் நினைக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் பொய்யா புனையப்பட்ட கதையை இந்த மாதிரி பைசன் படத்தில் தேவையில்லாமல் பண்ணையார் குடும்பத்தை பற்றியும் பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றில் ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்கள் படமாக பண்ணியிருக்கீங்க.